நாடு பூரா பேசிக். வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னை வந்து இவங்க கடத்திட்டு வந்துட்டாங்க. இங்கே கடம்பக்குடிக்கு கூட்டிகிட்டு வந்து ஏதோ இது பாருங்க, காரை கொண்டு வந்து எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு. இங்கே இப்படி குதிச்சா தண்ணி இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டாரு. அதுவும் வந்து அதுக்கு காரணம் மிஸ்டர் ஆண்டர்சன் தான். ஒரே நிமிஷம் இருங்க. ஜி அவர் தான் கோவை பிரதரோட மெயின் பிரதர், ஃபர்ஸ்ட் பிரதர். அவர் ஏதோ ஃபோனில் ஏதோ ரொம்ப மூஞ்சி மும்முரமாக பார்த்துட்டு இருக்காரு. நாங்கள் வந்து கடம்பக்குடியை ரீவிசிட் பண்ணியிருக்கோம். பாய்ஸ் தான் இருக்காங்க. சாப்பாட்டு தான் இருக்கு. சரி பிரிட்டோ, உனக்கு தெரியுமா இதோட ஃபுல் ஃபார்ம்? லெக்ஸஸோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? போகிற டைம் பீஃபும் அடிச்சு போடிக்காம். Welcome to Kove Brothers 2.0. என்னை வந்து கடம்பக்குடி இவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு. இங்கே பாருங்க, ரெண்டு சைடுமே தண்ணி, சென்டரில் வந்து ஒரு ரோடு மாதிரி ஒன்று போகுது. அங்கே வேறு நடந்து வேறு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே பாருங்க, சீனரியில் வெடப்பாக இருக்குங்க, தெரியுது. கீழெல்லாம் உழுக மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பின்னாடி ஒரு டவர் போஸ்ட் மாதிரி வராரு பற்றி, அந்த இந்த ஆள் தான் கோவை பிரதர்ஸ். ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க ஸ்பாட்டு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். அதாவது வந்து கேரளாவில் இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஐலாண்டு ஏன்னா வந்து ஒரு அப்படியே வந்து அந்த நேச்சர் ஃபீல் அப்படி கொடுக்குது. அப்படியே பயங்கரமாக இருக்குது இந்த இடம். நான் ஃபஸ்ட் டைம் வரேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஆண்ட்ரூ, இதெல்லாம் வந்துட்டு டீப்பாக இருக்குமா இந்த இடம்லாம்? தண்ணிலாம் இறங்கி நடக்கலாம். இறங்கலாம். சரி. ஓ அதுவா, ஓகே. ஸோ யாராவது வந்தீங்கன்னா தயவுசெய்து தண்ணியில இறங்கிடாதீங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த டாடி ஷாப், அதே டாடி ஷாப் அதுதான். இப்போ அந்த ஒரு டோடி ஷாப்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. வந்து அதுக்கே 1 கிலோமீட்டர் நடக்கணுங்க. வந்து கல் குடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். நான்லாம் கேட்கல. சரி, அதனால அவனுக்கு அந்த இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டு காட்டிட்டு கல்லு லைட்டாக குடிச்சிட்டு, அதெல்லாம் ஹெல்த்தி ட்ரிங்க்கு, கல் லைட்டாக குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே. ஆக்சுவலாக கல் பிரச்சனை இல்லைங்க, அது வந்து நல்லது தான். நம்ம ஊர் சாராயத்தை குடிக்கிறதுக்கு இங்கே கல் குடிக்கலாம். தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சா? என்னது இப்படி இருக்கு? மூஞ்சி இவ்வளோ பெருசு இருக்கு. அன்னைக்கு நம்ம ஒரு கடையில் பார்த்தோம்ல, எலக்ட்ரிக் ஃபிஷ். எலக்ட்ரிக் இல்லடா சாம். டேய், நம்ம எக்ஸிபிஷன் போகும்போது ஒன்றுக்கு மட்டும் வாய் மட்டும் தப்பஸ் இருந்துச்சு அந்த மீன். ஜி டாடி ஷாப். வெங்கடாண்ட்ரு போட்டை காணோம். ஜி அது காணோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதில் தான் மீன்லாம் பிடிப்பாங்க, ரைட்டு இல்லை? வலை போட்டு. ஆமாம், இது வந்து போட்டில் தான் போய் பிடிப்பாங்க போல். ஆமாம், இந்த இதில் பாய்ஸ் தான் இருக்காங்க. சாம், இதான் அந்த ஹிடன் ஸ்பாட். காவா காவா ராபாரம் பங்ஸ் அங்கமலி. ஸோ நல்லா இருக்கே ஸ்பாட்டு. இப்படி வந்து ஞாபகம் இருக்காச்சு அன்னைக்கு இங்கே வந்து ஹால்ட் ஆகி திருப்பியும் அப்படியே உள்ளே போய் சுற்றிட்டு அப்படி போகலாம். தண்ணி, ஆமாம், தண்ணி லெவல் ஜாஸ்தியாக இருக்குது.
ஹைட்டு ஆழம் ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, கீழே பார்த்துன்னு வையேன், அங்கங்கே நிறைய ஓட்டை இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் அந்த டோடி கடைக்கு போனோம், நல்லா இருந்துச்சு. நாங்கள் யாரும் இப்போ ஆக்சுவலாக டோடி குடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இல்லாதனால நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் போகிறோம். சரி, ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஒரு பயம் என்னென்னா வயிறு கலக்கி விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். அதனால் யாரும் அது அவ்வளோ சீக்கிரம் குடிக்கல. ரெண்டாவது ஆண்ட்ரு வேறு ஏதோ தாத்தாவா என்னது தாராவு வேறு சாப்பிட்ணுன்னா அதுவும் வேண்டாம். ஆக்சுவலாக தாராவுன்னா டக்கு வந்து சாப்பிடல, கிளம்பலாம். இங்கே வந்து நிறைய பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், மீன் கண்டிப்பாக இருக்கும், பாம்பு இருக்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அங்கே எதுவும் இருக்கு பாரு, அது என்னது பாம்பாட்டு தான் இருக்கு. பாம்புல அது என்னது? இப்போ ஏன்னா நான் அதுக்குன்னு இறங்கி போய் பார்க்க முடியும். பாம்பு தான்டான்ரு. எப்படி தானே பாம்பு அப்படி நிற்கும்? கூடு, அது ஏதோ கடந்துட்டு போகுது. வாடான்ரு, அது வந்துட போகுது. வாடா. சரி இரு, ஏதோ வீசி பார்ப்போம். நானே இறங்கி பார்க்கட்டுமா? நீ இறங்கினா மேலே வர முடியாது. அது பாம்பெல்லாம் இல்லை. சாம் வாடா சாம், வெயில். சார் சத்தம் போடலன்னா அந்த மீனை பார்த்து மீனில் போயிடுச்சா? நிறையா இருந்துச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன பிளானு? நீங்கள் தான் சொல்லணும் பிளான். அடுத்து நம்ம என்ன ஜூஸ் குடிக்கிறதுக்கு போகலாங்கிறேன். நல்ல ஒரு லஞ்ச். நீ சாமை மட்டும் இந்த பக்கம் தள்ள. சாமு கூடி சீக்கிரம் தபான்னு விழுந்துருவான். காப்பாத்துக்க அப்படின்னு இருப்பான். அப்படிலாம் இல்லைப்பா. நான் சரி பிரிட்டோ, உனக்கு தெரியுமா இதோட ஃபுல் ஃபார்ம்? லெக்ஸஸோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? ஃபுல் ஃபார்மே கிடையாதுடா, லெக்ஸஸ் தான்டா பேரு. இப்படிதானோ, லெக்ஸஸுங்கிறது வந்துட்டு டொயோட்டாவோட ஒரு ஒரு லக்ஸுரி வேரியஸ் தான், சரியா? லக்ஸுரி சீரீஸ்ன்னு வாங்க, சரியா? இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து லக்ஸுரி எக்ஸ்போர்ட் டு யூஎஸ். லக்ஸுரி எக்ஸ்போர்ட் டு யூஎஸ்ஆ, அதுதான் லெக்ஸஸ். ஏன்னா வந்துட்டு டொயோட்டாவை வந்து யூஎஸ்காரை மதிக்காமல் இருந்த டைமில் வந்து அவனுக்கு டென்ஷன் ஆகி அவன் வந்து நானும் லக்ஸுரி கார் விடுவேண்டான்னு விட்டது தான் லெக்ஸஸ். லெக்ஸஸா? எஸ். ஜி இங்கே பாரு, கேரளா வந்துட்டு தயவு செய்து சிக்கன் கூட ஓகே, சைனீஸ் ஸ்டைலில் அந்த தந்தூரி அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் சிக்கன் இல்லை, கேரளா வந்தால் நம்ம கேரளாவுக்கு ஃபேமஸ்ஸு பீஃபு மீன், அவ்வளோதான். நீங்கள் அதனால நீங்கள் கேட்குற ஃபுட்டெல்லாம் இங்கே கிடைக்குமானா கிடைக்காது, கஷ்டம். அதான் கேரளா வந்து நாம ஏன் வந்து சமைக்க கூடாதுங்கிறியா? நீ அது பேசாம நாங்களே பிரியாணி செஞ்சிடலான் இருக்கோம். சரி ஓகே, இப்போ நல்ல ஒரு பீஃப் பரோட்டா சாப்பிட்றலாம், சரியா? ஓகே, சூப்பர். பரோட்டா பீஃப் கறி, பரோட்டாயும் பீஃபும் அடிச்சு போடிക്കാം. cheers. 100 cheers. பரிசு வந்து இறங்கினா மாசு கொடி பறக்க போது எங்க பாரு சத்த போட்டு போயிட்டு அங்க யாரு போடுற பாம்பை எடுத்து சாக்குக்குள்ள இப்ப அடைக்க பாருசி. நம்ம அங்க இருந்து வந்தோம்ல, எங்க இருந்து வந்தோம்? நம்ம இப்போ வந்து அவங்க வீட்ல இருந்து வந்தோம்ல. ஆமா, அங்க இருந்து வந்ததுல பாரு அந்த டாட்ஸ், நம்ம எது மட்டும் வந்திருக்கோங்கிற அந்த டாட்ஸ் அதுலயே தெரிஞ்சிரும். நம்ம ரிட்டர்ன் போறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். நம்ம மேப் பார்க்கணும்னு இல்லை, இதை பார்த்துட்டே போய்க்கலாம். இதை பார்த்துட்டே போய்க்கலாம். ஆமா, ஆனால் சச் அ லவ்லி பிளேஸ்ல அது கடமக்குடி. நம்பர் என்ன? TN66 AD 1881.
இப்போ நீ போனீங்கன்னா உள்ளே போய் நீ கேட்டீங்கன்னா இந்த பீஸ் வாங்குறேன்னா உனக்கு தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க? வந்து 1 year 6 monthsன்னு வெயிட் பண்ணுமா? பண்ணிங்க. One hour later. சரி லூலு மால் போயிட்டு வந்தோம், எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆமாம், டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் நாங்கள். லூலு மால் ஜஸ்ட் டிசப்பாயிண்டட் அஸ். ஸோ இன்னைக்கு டியூஸ்டே போன ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் எல்லாம் ஸ்கூல் குழந்தைங்களா கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. பிரிட்டோ வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். பிரிட்டோ வந்து டிசப்பாயின்ட். கடைசில பவுலிங் போலாம், அங்கேயாவது போய் பவுலிங் எல்லாம் பார்த்தா பவுலிங் லைட்ல இருந்து எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. கடைசிக்கு நாங்க 3 பேர் விளையாடுறதுக்கு நான் மட்டும் ஆன் பண்ணி எங்களுக்கு விடுறேன். பவுலிங்க்கும் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். அது நமக்கு செட் ஆகாது. சரி நம்ம வந்து நம்ம ஊர் ப்ரூக்ஃபீல்ட்ஸ்ல தான் பவுலிங் ஸ்டார்ட். இல்ல நம்ம வந்து இன்னொரு நாள் வரலாம், 10-15 பேர் வந்துடலான்றோம். சரி அவர் பஸ் புக் பண்ணி கண்டினியூஸா நாங்க வந்து உங்களுக்காக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இங்க நாங்க கண்டென்ட்லாம் பிடிச்சதுன்னா சின்னதுன்னா எடுத்து வைக்கிறது. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் ஏதோ பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தது அந்த மாதிரி வீடியோஸ் ட்ரை பண்ணுறோம். மேபி சேலஞ்சஸ் மாதிரி இருந்துச்சுனாலும் ஏதோ சேலஞ்ச் பண்ணிடலாமா? என்ன சொல்கிற? நமக்கு என்ன ஒரு ராஜ மரியாதை இருக்கு தெரியுமா? உள்ள இருந்து ஓடி வரான். எங்கப்பா யாருப்பா? பார்த்துக்கோங்க. சைனீஸா? சைனீஸா, அராபு, சீ ஃபுட்டு, வெஜ் பரோட்டா, இதுதான் பீஃப் ரோஸ்ட்டு. அதுதான் அந்த நம்ம கேட்டது. எப்படி இருக்குது? அதான் வந்து போத்து. ஏன் ரொம்ப சூடா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைவ் விளையாட